டேய் வீட்டு காசு எடுத்துனா கேம் விளையாட போலாம். சரிடா. நீ உன்னை ஸ்மார்ட் ஒன் போடுறவா. டேய் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உனக்கு லைஃப் சந்தோஷமா இருக்கும்ல. ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னடா, ஒரு பையன் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல சும்மாவே இருந்தானா இப்படி வீட்லயே உட்காந்து தண்டமா சோறு தூண்டியதான்னு சொல்றாங்க. அதே பையன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வந்து வீட்டுல காசை கொடுத்தா உன்னால எவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுதா, இந்த காசு வீட்டுக்கு பத்தலன்னு சொல்றாங்க. அப்புறம் அவன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் ஆசைப்பட்ட பொருளை வாங்கலாம்னு நினைக்கும் போது அப்பதான் வந்து சொல்லுவாங்க, தம்பி உன் தங்கச்சி நீ தான்ப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், உங்க அக்காவுக்கு நீ தான்ப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளயும் நம்மளோட கல்யாண வயசே தாண்டிடுவோம். அதுக்கப்புறமும் நம்ம லைஃப்ல ஒரு பொண்ணு வந்தா அங்கதான் நம்மளோட கஷ்டம் இன்னும் பீக் ஆகுது. அந்த பொண்ணு நம்ம லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் மாமியார் மருமக சண்டை நம்ம தான் பாத்துக்கணும். அம்மா ஏதாச்சும் சொன்னா வைஃப் கிட்ட சொல்ல முடியாம, வைஃப் ஏதாச்சும் சொன்னா அம்மா கிட்ட சொல்ல முடியாம, இந்த கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு யாருக்கிட்டே சொல்ல முடியாம அப்படியே இது போயிடும். அதுக்கப்புறம் என்ன, நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துடும். அந்த குழந்தையோட ஹாஸ்பிட்டல் செலவு, படிப்பு செலவு, பர்சனல் செலவு, கல்யாண செலவுன்னு இப்படி இருக்கிற நம்ம கொஞ்சம் நெஞ்ச வாழ்க்கை இது பின்னாடி அப்படியே போயிடும். அதுக்கப்புறமாச்சும் நம்ம ஆசைப்பட்ட பொருளை வாங்கலாம்னு நினைக்கும் போது அந்த பொருள் மேல இருந்த ஆசை சுத்தமா இல்லாமே போயிடும். அது போனா போயிட்டு போகுது, இருக்கிற கொஞ்ச நாளாச்சும் நிம்மதியா வாழலாம்னு பார்த்தா இந்த வழி